வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து இன்டர்நெட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு வந்து செலவழிச்சிட்டு தான் இருக்கோம். அந்த நேரத்தில் கூட அப்படி ப்ரௌஸ் பண்ணுறது மூலமாக கூட நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்த்துக்கலாம். நான் அதை வந்து கடைசியாக வந்து எப்படி அது பணமாக மாற்றுறது அப்படிங்கிற வழிமுறையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சிம்பிள் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. எம்சன் ப்ரௌசர் இது வந்து நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்குது. எம்சன் ப்ரௌசர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌசர் மூலமாக தான் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது மூலமாக வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்காக வந்து இதை வந்து நான் மறுபடியும் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் எம்சன் ப்ரௌசர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து எம்சன் ப்ரௌசரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கண்டினியூ வித் ஃபேஸ்புக் ஆர் வந்து கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மேலே வந்து லாங்குவேஜ் கேட்குறாங்க. அதில் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. இந்த மொபைல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதில் தான் வந்து நம்ம வந்து காசு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் உங்கள் ஓன் மொபைல் நம்பர் கொடுக்கறது வந்து நல்லது. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு இப்போ ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அது வந்து இப்போ ஆப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து ஜியோ தமிழ்நாடு அப்படின்னு வந்துருச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் எம்என்பி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரௌசர் தான். இதில் வந்து இப்போ மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 0 பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து சில விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். இந்த 0 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ப்ரௌஸ் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்தோடனே வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் கூட வந்து நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1000 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து ₹1. இதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணி இது மூலமாக வந்து நான் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த வீடியோவே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது வந்து நீங்கள் நம்பி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி எப்படி வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற ப்ரௌசிங்க்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து இப்படி வந்து பாயிண்ட் கிரெடிட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்த பின்னாடி நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி வந்து ரீடீம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன். நம்ம ஏர்ன் பண்ண காசை வச்சு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து வியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான ரீசார்ஜ் அமௌண்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ₹19 இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக ஒரு ₹10 வந்து நான் ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு வந்து ₹10 அப்படிங்கிறது டாக் டைம் ரீசார்ஜ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ₹10 கிளிக் பண்ணோடனே வந்து டாப் அப் அப்படின்னு கேட்குது. அந்த டாப் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரீசார்ஜ் வந்து அவங்க சைட்லேருந்து சப்மிட் பண்ணிட்டாங்க.
இப்போ நமக்கு வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆயிருச்சா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு, ரீசார்ஜ் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சும்மா நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியுது. இந்த மாதிரி வந்து பல ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் வர்ற வீடியோஸில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் புரியல, ஏதாவது டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.